வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் மந்த் நமக்கு வந்திருக்கு. என்னதுன்னா பிப்ரவரி மாதம் என்ன ஸ்பெஷல்னால், லவர்ஸ் டே இருக்குல்ல, லவர்ஸ் டேவை தாண்டி பார்த்திங்கன்னா பிரியாவோட பிறந்தநாள் இருக்குது. பிரியா பிறந்தநாளுக்கு எப்போவுமே வந்து கிஃப்ட்டு பிறந்தநாள் அன்றைக்கி வாங்கி கொடுக்குறது வேறு. இந்த தடவை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு வந்துருச்சும் கூட. அது வந்து இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அது இன்னும் பிரியாவுக்கு தெரியாது. அது வந்து பக்கத்தில் நான் ஒரு தம்பியோட அட்ரஸ் கொடுத்து அவங்க வீட்டில், ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அவளுக்கு தெரியாமல் இருக்காது. அவங்க வீட்டுக்கு கொடுத்து அந்த தம்பிட்டு கொடுத்து பேக் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். பேக் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அப்படி இப்போ நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னா, பிரியா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பார்லர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் அந்த அந்த மேக்கப் ஐட்டம்லாம் அதெல்லாம் பற்றி விசாரிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் கேட்கணும். ஒரு இடத்துல வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்கன்னு அந்த அக்காவோட சேர்ந்து அவங்க போயிருக்கிறாங்க. அதனால் வந்து பிரியா வீட்டில் இல்லை. நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு போய் விட்டு போட்டு அந்த ஷாப்பில் கொண்டு போய் என்கிட்ட அவங்க அங்கே பஸ்ஸில் வந்துட்டாங்க. இவங்களை கொண்டு நான் ஷாப்பில் இருந்து கொண்டு போய் விட்டு போட்டு நான் வந்துட்டேன். இப்போ இருந்தாலும் இப்போ மணி என்னென்னா 5 மணி அப்படி இருந்தாலும் வரதுக்கு ஒன்று 2 மணி குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்குள்ளே நான் குளித்து ரெடி ஆகி அவங்க வரதுக்குள்ளே இந்த கிஃப்டெல்லாம் இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை நான் கன்டினியூ பண்ணுவேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்க கூப்பிட்டுன்னு குளிச்சுட்டு கிளம்பி போகணும். எப்போ வருவாங்க வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் அப்படியே கன்டினியூ பண்ணுவேன். என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருக்கும். பிரியா வந்து இதில் கண்டிப்பாக ஷாக் ஆவா. அந்தளவுக்கு ஒரு கிஃப்ட் இதில் இருக்குது. அவள் எமோஷ்னல் அந்தளவுக்கு. இது வந்து எங்கள் ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். இது வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து நான் இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். பிரியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பிரியா வந்து வீட்டில் இல்லை, உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். வாங்க நான் அப்படியே சுற்றியே காமிக்கிறேன். இதுதான் பெட்ரூமில் இல்லை. ஓகேங்களா? இல்லை, அவங்க வெளியில் போயிட்டாங்க. பட் உண்மையை நான் சொல்கிறேன். நான் நம்ப மாட்டேங்க. ஏன்னா உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இந்த பாருங்கள், பாப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பாப்பா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறா. அம்மாவும் இல்லை. அம்மா பாப்பா வெளியில் தனியாக இருக்கிறாங்க. இது கிச்சன். ஓகேங்களா? எங்கேயுமே இல்லை. ஓகேவா? இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணால் இப்போ நம்ம அவங்கள ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா குளிச்சுட்டு நம்ம போய் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டாங்களாம்மா. வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பார்த்துட்டேங்க, நான் ரேட்டெல்லாம் விசாரித்து வச்சுருக்கிறேன். எப்படி என்னங்கிறத நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. இல்லை பார்த்துட்டு, அதாவது எப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால பார்த்துட்டேங்க, ரேட்டெல்லாம் விசாரிச்சுருக்கேன். அந்த அக்கா வந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போதைக்கு எதுவும் வாங்கலை, விசாரித்து மட்டும் வந்துருக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து அதுக்குள்ளே குளிச்சுட்டு முதல்ல குளிக்கணும். குளிச்சாச்சு, குளித்து கிளம்பியாச்சு. போய் நான் உங்களை போய் கூட்டிகிட்டு வரதான் நம்ம மேலே வரும்போது முடிஞ்சால் விளாக் எடுக்கிறேன். இல்லைனா உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? வர வழியில் பார்த்தீங்கன்னா டிவி வேணும்னு சொல்லிட்டாங்க மேடம். ஆமாம், ஈவினிங் விளாக். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. சூடாக வடை நம்ம அண்ணன் கடை. நான் ஸ்வீட் பண்ணேன். பசி ஆயிடுச்சு, ஒன்றுமே சாப்பிடல. இவர் இருந்தால் கடை கூட்டிகிட்டு போவார். அந்த அக்காட்ட என்ன கேட்குறதுன்னு தெரில. கூட வந்தவங்க கிட்ட கேட்கல, காசு வேறு கொண்டு வர. சரி வாங்க சாப்பிட்லாம். ரோட்டில் இழந்த விடை வாங்கன்னு பார்த்தோமே, இழந்த வாங்குறத நின்றுட்டோம். இழந்தக்காய் எவ்வளோ? 30 20. பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. பிரியா மேடம் வாங்கிட்டு அந்த இழந்த விடையை கீழே வைக்கிற வரைக்கும் கேன் பேக் கூட கழட்டாமல் தின்னுக்கிட்டே இருக்கிறா. பாப்பாவுக்கு எதுவும் வாங்கலான்னு நினைக்காங்க. பாப்பாவுக்கு வந்து கேக் வாங்கணும். பேக் பண்ணி கவர் கொடுவாங்களா, அப்படி வாங்கி மடிக்க பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு 2 குருவி நல்லா இருக்கு. என்னோடய ஃபேவரட் இது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இழந்த வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இழந்த வடை இது இழந்த காய். நீ என்னதை உடைச்சாலும் அவ்வளோ தான் வரும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இல்லைங்களா? பிரியா வந்துட்டாங்க. பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா, பிரியா ஒரே நிமிஷம் ஹேண்ட்பேக் மட்டும் கழட்டி வச்சுட்டு வா.
பிரியாவுக்கு வந்து இந்த வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பாத்திரம் கழுவுமா? ஏய், பாத்திரம்லாம் எங்கள் அம்மா கழுவி வச்சிருச்சு. இந்த வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீ அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் தான். அந்த இடத்த நீ ஓப்பன் பண்ணினா உனக்கு வந்து gift கிடைக்கும். அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல, சரியா? அது என்னங்கிறத நீ தான் இது பண்ணணும். பேக் கேமரா வேணால் போட்டுக்கிட்டுமா? ம். பிரியாவுக்கே வந்து புரியல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு. என் கூடவே தானே இருந்தடா செவ்வாழை, என்ன கிஃப்ட்டுங்கிற அப்படிங்கிறையா? அது கிஃப்ட் இருக்குது, நீ ஒவ்வொரு இடமா தேடு, அப்போ உனக்கு ஒரு gift கிடைக்கும். gift எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் கடைசியாக நீ வந்து அதை ஓப்பன் பண்ணு. ஃப்ராங்க் வீடியோ ஆ அன்னைக்கு மாதிரி ஃப்ராங்க் வீடியோ போடுங்கன்னு சொல்ல முடியா? சிச்சி, உன்னை ஃப்ராங்க் இப்போ பண்ண மாட்டேன். ஏன்னா நீ உன்னை ஏமாத்தின வயிற்றுக்கு பிள்ளை ஏமாந்து போயிரு, பொசுக்குன்னு பொக்குன்னு போயிடும். இப்போ வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிம்பாங்க, அதனால் ஏமாற்ற விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் இது. வந்து இது எதுக்காகங்கிறத நீ எல்லா கிஃப்ட்டும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன், ஓகேவா? நம்ம வீட்டுக்குள்ளே தான். நான் எங்கே வச்சுருக்கேன் வீடியோவில் கூட எடுக்கல, யாருக்குமே தெரியும். நீ எடுக்கிறத வச்சு தான் எல்லாருக்கும் ஓ இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு. முன்னாடி இருந்து எடுத்துருக்கேன் வீடியோ. ஆமாம், நான் எங்கே வச்சுருக்கேன்னு யாருக்குமே தெரியாது, ஓகேவா? அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு இதுதான். ஏய், உடனே நேரம் அதுக்கு தான் பாவி அதிகமாக யூஸ் பண்ணுறதுண்ணா. அது சரி, ஓகே. தேடி பாரு அதிகமாக யூஸ் பண்ணுற இடம். கிச்சன். யாருக்குமே சொல்லவே இல்லை இன்னும். அதாவது உனக்கு சர்ப்ரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் எதுவுமே சொல்ல. ஒரு க்ளூ வேணால் தட்டுமா? நீ அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் தான் உன்னோட காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம். அதான் க்ளூ. இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் க்ளூ கொடுப்பேன். அப்புறம் எந்த என்ன ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ நீ எடுத்து வச்சுக்கோ. இன்னும் நீ வீட்டில் தேட தேட உனக்கு கிஃப்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை இது ஒரு இடத்துல வச்சுருங்க, கீழே வச்சிரு, இல்லை எங்கேயாவது நீ வச்சுக்க. வெயிட்னா கல்லத்தான் நான் செங்கல்லத்தை வச்சு பார்சல் பண்ண உனக்கு வச்சுட்டு அடுத்த கிஃப்ட்டு தேடு. டக்குன்னு வேம சுறுசுறுப்பாக தேடு. ஏய், கிஃப்ட்டு கிடைக்கு. குழுவெல்லாம் என்ன கூட எல்லாமே நீ ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். சமையல் கட்டும் இருக்கலாம். நீ அதான் நீ எங்கே சிரமப்பட்டுலாம் தேட வேண்டாம். நீ பார்த்தோன்னே தேடி எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன், சரியா? நம்ம பெட்ரூமாக இருக்கலாம், ஹாலுக்குள்ளே எங்கேயாவது இருக்கலாம், கிச்சனை. நீ ரொம்ப குனிஞ்ச ட்ரெஸ் பண்ணிக்காமல் தேடலாம். கட்டலுக்குள்ளே குளிஞ்சு தேடிட்டு இருக்கான். என் பிள்ளை வேற அங்கிட்டு ஓடிட்டு கிடக்கிறா. அம்மா கண்டுபிடிச்சிடும். அது அம்மா இப்போ தானே கொண்டு வந்து வச்சுச்சு துவைச்ச துணி, அதுக்குள்ளே நான் எப்படி வைப்பேன்? இந்த ஒரு இதே நிம்மதியாக உனக்கு சரி கிஃப்ட் வேண்டானா நீ உட்காந்துக்க சாமி. உனக்கு கிஃப்ட் வேண்டாம்னு நினச்சா நீ வந்து உட்காந்துக்க. ஒர்த்தா நான் தேடுற அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது ஒர்த்தா இல்லை நீயே உனக்கே தெரியும். ஐயோ, என் ஜாலையெல்லாம் வந்து கிடக்கும். இப்போ நீ சேரி எடுத்த இடத்துல உனக்கு கிஃப்ட் கிடைக்கலையா? கிடைக்கலையா? அப்போ ஓகே, சரி தேடு தேடு தேடு. கிடைக்கலையா? தேடு தேடு தேடு. எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க முடியாது? இப்படி எடுக்கிறேன். சிரமப்பட்டு எடுக்காத, இல்லைன்னா சொல் நானே எடுத்து கொடுத்தேன். இப்படி பார்த்து ரெண்டாவது கிஃப்ட்டு அப்படி இங்கே வச்சுக்கோ. ஏய் என்னடி எல்லாமே உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் தங்கமாக கூட இருக்கலாம். இப்படி ஆடி செயினிங்கன்னு உடஞ்சி வச்சுருணும் ஒன்றுவே. பத்திரமா ஐயோ. இன்னும் ரெண்டு கிஃப்ட் இருக்குது. அந்த ரெண்டில் ஒரு கிஃப்ட்டை மட்டும் நீ கண்டுபிடி. இன்னொரு கிஃப்ட் வந்து உனக்கு சர்ப்ரைஸ். அது நீ ஷாக் ஆகிற மாதிரி இல்லையா? இன்னும் நீ எங்கே தேடலான்னு பார்த்தா ஓகே, இங்கே தேட வேண்டாம். இங்கே அவ்வளோதான், பெட்ரூமில் அவ்வளோதான். இன்னும் வெளி ரூமில் தான் இருக்குது. 4 இருக்குது. 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 10 கூட இருக்கலாம். இந்த எப்படி சொல்கிறோம்,
ட்ரம்முக்குள்ளே இருக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கலாம், கிரைண்டருக்குள்ளே இருக்கலாம், கிரைண்டருக்குள்ளே இருக்கலாம், அந்த அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க்குள்ளே கூட இருக்கலாம். அதில் பாத்திரம் தான் இருக்கு. அங்கே போய் பார்க்குறா பாரு, சிங்க் அடுப்பில் தெரியும், சிங்க்குள்ளே இருந்தால் தெரியாத அவளுக்கு. ஃப்ரிட்ஜை திறந்து பாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது பூவா என்ன வச்ச என்னை கேட்க மாட்டேன். நான் இல்லையா, நீ இது யூஸ் பண்ணுற இடம் தான், அடிக்கடி நீ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்ப, அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். பாத்ரூபா லைட் போட்டு விடு, பாத்ரூமில் இல்லை. கண்டுபிடிச்சிட்டாயா, கண்டுபிடிச்சிட்டா. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினில் வச்சுல வேர்த்துச்சாட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போ எத்தனை கிஃப்ட் எடுத்துருக்கிறேன்? 3 எடுத்திருக்கேன். அதே எடுத்த கையில் நடவுள்ள போய் 3 ஓப்பன் பண்ணிப்பாரு. இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது வேறு தனியாக இன்னொன்று இருக்குது, அது தனியாக இருக்குது. எடுத்துகிட்டு வா. இந்த 3 கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பிரியாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா, உட்காரு. ஆனால் அப்பயும் கூட சீத்த எல்லாத்தையும் உள்ள எனக்கு ஒன்று கூட. ஏய் இது அசைவம். இந்த பழத்தில் புழு இல்லைன்னா ஆச்சரியப்பட முடியல. இதில் புழு இருக்கிறது அது கோல்டு ஜுவல்லரியாக கூட இருக்கலாம்ல, வெயிட் கம்மியாக இருக்குது. 2 லட்ச ரூபா சொன்னியா? 2 லட்சம் ரூபா 30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போதைக்கு 30,000 ரூபா உன்னை திருப்பி போட்டாலும் கேட்காதேடா. யாருக்கு உன்னை பற்றி தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ காஸ்மெட்டிக்ஸ் வாங்க போனேன்ல? ஆமா, நான் வாங்க போகல, அந்த அக்கா வாங்குறாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து தனியாக வந்து மேக்கப் வந்து பிரைடு வந்து புக் பண்ணுறாங்களாமா, அவங்க தனியாக போகிறாங்க, அது வந்து வாங்குறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட சொல்லியிருந்தேன், எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் மணிக்கா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமாடா. ஓப்பன் பண்ணி பேசணும், முதல்ல ஓப்பன் பண்ணி பாரு. நிஜமா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் தான், நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெயிட் இருக்குமே, நீ என்னடா போசுக்கேனே, ஏமாத்திடாதீங்க. ஒரு வேளை வெறும் டெர்மாகோலா இருக்குமோ? ஆமாம், இதே டெர்மாகோலா ஒட்டாச்சு இருக்குது. நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணு. எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு, அது என்ன அதெல்லாம் தெரியாது. என்னது அது? நல்லா இருக்கு. என்னது அது? முனீஸ் பிரியா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்டு அட்வான்ஸ் லவர்ஸ் டே. இந்த அதாவது நம்மளோட பிப்ரவரி மாதம் வந்து ஸ்பெஷல் மாதம், உன்னோட பிறந்தநாளுங்க என்ன, அதுக்காகவே ஸ்டார்டிங்லேயே உனக்கு பிறந்தநாளைக்கு கொடுப்பேன். இது வந்து பிப்ரவரி மாதம் பிறந்ததுக்காக உனக்கு. பிப்ரவரி மாதம் நான் பிறந்ததுக்காக 1ஆம் தேதி கிஃப்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க, அழகா இருக்கு. இந்த 3 ஃபோட்டோவே இப்போ ரீசெண்டாக எடுத்ததானே? ஆமாம். இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அழகாக அங்கே மாட்டிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது இந்த பிரியா முனிஸ் அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. அடுத்து தட்டோட டைம். இது ப்ரைஸ்லெட்டாக இருந்தாலும் இருக்கலாம். வெள்ளியில தானே? தேங்க்ஸ்ப்பா. நீ எப்படி போட போகிறதில்ல, அப்போனா தேங்க்ஸ்ப்பா. எனக்கு அது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒன்று வாங்கலாம், வெள்ளியில் ஒன்று
ஆனா இப்ப சொன்ன மாதிரி மலையில தான் போடுவேன். விலையில தான் போடுவேன். பாப்பா தம்பி பிறந்ததுக்கப்புறம் போடு, தம்பியே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் போடுது. எந்த மாடல்ல வாங்குனீங்க? வளையல் மாடல்ல விலையில் மாடல்ல இருக்கீங்க. பட் இந்த டைப் இந்த குக்கி டைப்ல வாங்கிக்கலாம். கொக்கி டைப்பா சொன்னது இப்போ அதான் இந்த ப்ரைஸ்னு சொல்லிட்டேன். அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்படியே விட்டுற வேண்டியதானே. என்னது அது? குட்டி சிலுக்கு. சிலுக்கு சிலுக்கு. அது பாரு பாப்பா ஃபோட்டோ போடப்பட்டிருக்கா. ஆமாங்க. பிரியாமணி சாக்லேட்டு. உன் செல்லு எங்க? அந்த செல்லு அதுலதான் இருக்கு. பேக்லையா? ஆமா. ஏய் இந்த நல்லா இருக்கு. எப்படி இந்த செல்லில் இந்த சாக்லேட்? ஆமாம், மோந்து வாக்காதடி, சாக்லேட் தான். திங்க இங்கே இந்த ஒரே நிமிஷம் பொறு. இந்த அந்த சாக்லேட் மேலே அப்படியே இதை ஸ்கேன் பண்ணு. அந்த ஸ்கேனருக்கு நேராக காமி. வருதா இல்லையா? இங்குடு வரமாட்டேங்குது. என்ன வரும்? சர்ப்ரைஸா? ஆமாம், சரி விடுங்க. அது உனக்கு நான் அதில் காமிக்கிறேன். இந்த செல்லில் காமிக்கிறேன். இந்த செல்லில் வரமாட்டேங்குது. அதில் ஸ்கேன் பண்ணுங்க. காமி, ஒரே நிமிஷம் காமியே. வருதான்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. காமி. சாக்லேட் தின்னுட்டு கவரை பத்திரமா வச்சுக்கலாம். உள்ள உண்மையாலுமே சாக்லேட் தான் இருக்கா? ஸ்கேன் ஆகலாம். ஸ்கேன் ஆகுமே. சரி, உனக்கு காமிக்கிறேன். ஸ்கேன் பண்ணி அதில் என்ன வருதுன்னு காமிக்கிறேன். அது ஏன்டா ஓ மூஞ்சி பாப்பா மூஞ்சி போட்டிருக்கு? நான் எங்கடா போனேன்? நான் ஆர்டர் கொடுத்தே அவங்க அப்படி போட்டாங்க. சரி, அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணு. உண்மையாலுமே சாக்லேட் தானே, சாப்பிடலாம்ல. அப்புறம் சாப்பிடாம என்ன ஒன்று போகிற? சாக்லேட்டு இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. இப்போ பல்காக இருக்கும். அது ரெண்டும் வெயிட்டே இல்லை, இது வெயிட்டாக இருக்கு. என்னடி எக்ஸைட்டே நீ ஆகலை? நீ என்னமோ பெருசாக எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேங்கிருந்து. இல்லைங்க, நீ வைக்கிற விலைவாசிக்கல பெருசாக எதிர்பார்க்கறலாம் தப்பு. இல்லை இப்படியே வருவு. இப்போதான் கோல்டு கடைக்கு ஒன்று போயிட்டு வந்தோம்மா. எல்லாமே அதை பார்த்துட்டு வந்தா. வெள்ளியில் நெக்லஸ்ஸு, ஆரம், இப்படி கம்மலெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. அது ரேட்டு கேட்டையில? ரேட் எவ்வளோ சொன்னாங்க? 5 ரூபா 10 ரூபா சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை தான், படப்படாது. இல்லைங்க, நல்லா இருக்கு மாமா. நல்லா இல்லாமல் சூப்பராக இருக்கு. இது பெரிய கிஃப்ட். அதை விட என்ன சிரிக்கிற? எவ்வளோ பெருசாக பார்க்க. இதுக்கு தான் நீ ஷாக் ஆகவேன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அதை கட் பண்ணு. ஒரே நிமிஷம் ஏன்? ஒரே நிமிஷம் வேண்டாம், சொல்லு. ஏன் ஓப்பன் பண்ணு? என் வாழ்நாள்லயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிஃப்ட் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அப்படி ஒரு கிஃப்ட், எனக்கு பெரிய கிஃப்ட். நான் இந்த மாதிரி எங்க அப்பாட்ட கேட்டு எப்படி அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஏய், அழுகிறியா சிரிக்கிறாரு? ஏடி டெய்லி வச்சு சாப்பிடுவேன். Thank you happy Valentine's Day. இப்பதான் வருது வாயிலிருந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டேவு. I love you so much. Thank you. அதுல இப்போ அதுல நீ கேட்ட போட்டோ இருக்கு, நம்ம போட்டோ. ஆமா, எங்கே காமி. இதுல ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஸ்கேன் தெரியுது வருதுன்னு பார்ப்போம். இதுல என்ன வரும்? வரும் இப்போ. காமி ஒரே நிமிஷம். வருது, இதில் வருது. அது சின்ன இருந்தாலும் வரல. இதில் வரும் பாரு. ஸ்கேன் பண்ணா இங்கே பாரு. அது ஏங்களா ஃபோட்டோ வருது பாரு. ஸ்கேன் பண்ணா. அழகா இருக்கு.
இருக்கு, சூப்பரா இருக்கு. இதில் வீடியோ ஏதாவது வைக்கலாம், ஆனால் பட் நம்மகிட்ட எந்த வீடியோ ஞாபகமாக இல்லை. அதில் ஏதாவது ஸ்கேன் பண்ணால் அந்த ஃபோட்டோ வர மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. சரி, இவ்வளோ பெரிய உண்மையாலுமே இதில் சாக்லேட் இருக்கான். சாக்லேட் தண்ணி இருக்கு, சூப்பராக இருக்குது ஃபோட்டோ. ஆமாம், எனக்கா? உனக்கே உனக்கு தான். சரி, நல்லா இருக்குங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி லவர்ஸ் டே, ஹாப்பி சாக்லேட் டே. இருடா, எங்க அம்மா வீட்லலாம் இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லை. சத்தியமாங்க, இது வந்து இந்த எல்லாத்துக்கும் ஒரு இந்த ஏன்னா உண்மையாலுமே எனக்கு டைரி மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சரி, ஓகே, டைரி மில்க் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப சரி, ஓகே. இந்த கிஃப்ட்டுக்கு ஓகே. அடுத்த கிஃப்ட் வந்து கண்டிப்பாக நீ கண்ணை கட்டிக்கணும், நான் உனக்கு தருவேன். நீ கண்ணை கட்டிக்கிறியா இல்லை என்ன பண்ணுற? இதோட இன்னும் பெருசு, இதை விட பெருசு, பெரிய இதை விட பெரிய சாக்லேட்டா, சாக்லேட்டோட பெருசு. நல்லா இருக்கு. அதை எப்படி ஓப்பன் பண்ணுவேன்? யாருக்கெல்லாம் டைரி மில்க் பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து சாப்பிடல, சாப்பிடாததுக்கு தான் இவ்வளோ டைரி மில்க். சரி, ஓகேவா? நட்ஸ் எல்லாம் போட்டிருக்குமா? அது ஓப்பன் பண்ணி பார்த்தா நட்ஸ் போட்டிருக்கான், போல்ட்டு போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. அழகா இருக்குங்க, தேங்க்யூங்க. சரி, ஓகே. நீ கண்ணை முடிக்கோ, இல்லை கண்ணை அந்த ஷாலில் கட்டிக்கோ, என்ன பண்ணுற? கண்ணெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, நீ செவத்தோட திரும்பி நின்னுக்க, ஓகேவா? செவத்தோட திரும்பி நின்னுக்க. எந்திரிக்கணுமா? ஆமாம், எந்திரிச்சா தான் திரும்பி நிற்க முடியும். டயர்டா இருக்கு, படுக்கலான்னு பார்த்தேன். இப்போ அந்த ஜன்னலோரத்தில் பண்ணி திரும்பக்கூடாது, திரும்பி என்னை பார்க்கக்கூடாது. இப்போயே சொல்லிட்டு கல்லாட்ட ஆடக்கூடாது. ஜன்னலோரத்தில் சாஞ்சு நின்னுக்கோ, அங்கிட்டு திரும்பி நின்று நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கண்ணை முடிக்க, அப்படியே கண்ணை முடிக்கணும், தொடக்கூடாது. நீங்கள் அது கேமரா உன்னை பார்த்துட்டே தான் இருக்கும். பெரிய டைரி மில்க் வாங்கினியா? இதுதான்டா பெருசு, இதுக்கு மேலே இல்லைடா. இதுக்கு மேலே டைரி மில்கில் பெருசு இல்லை, வேறு ஏதாவது பெருசு இருக்கும்ல. வேற உண்மையாலுமே செயின் வாங்கிட்டு வந்துட்டியா? உண்மையாலுமே நெக்லஸ் வாங்கிட்டியா? நெக்லஸ் எல்லாம் வாங்கல. சரி, ஒரு பொய்க்குனாச்சும் ஆமாம் சொல்கிறேன் கட்டுறாரு. வெளியில் எடுத்துட்டேன். வா, அப்படியே வா. திரும்பியா? திரும்பி தான் வரணும். வா வா, திரும்பி இப்படியே வா, இப்படி வா, நேராகவே வா. இந்த ரூமுக்கு வரியா? வா, இந்த ரூமுக்கு வா. இது இருக்கிறதே பெரிய கிஃப்ட்டு. அது மேலே கவர் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். உள்ளே இருக்கிறது மட்டும் நீ ஓப்பன் பண்ணினாச்சு. தூக்கிடுவியா? ஓப்பன் பண்ணு. இதுதான் இருக்கிறதுலேயும் உனக்கு பெரிய கிஃப்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கோம். பேக்கிங் மட்டும் கட் பண்ணு, ஏன்னா இப்போதைக்கு எங்கேயும் மாட்ட முடியுமா என்னன்னு தெரியும். சாரி, நானே போயிட்டு பார்த்தாவே தெரியும். நல்லா பிடிச்சிக்கோ. அது சாட்சி வச்சிருக்கீங்களா? இல்லை, எப்படி வச்சுக்கோ. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பெரிய ஃபோட்டோ நம்ம வைக்கணும்னு, இல்லையா? பார்த்து எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, தேங்க்யூங்க. நமக்கா அப்படி நம்ம லவர்ஸ் டே உன்னோட பிறந்தநாள் கிஃப்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். அழகாக இருக்கு. ஆனால் மாட்டுறதுக்கு இடம்தான்ல, மாட்டலாம் எங்கே மாட்டுறது தெரியல. ரொம்ப நாள் ஆசைங்க. பெயிண்டிங் இது நல்லா இருக்கும். இந்த ஆயில் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. ஃப்ரேம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன என்ன சீட் பண்ற? சொல்லு, என்னன்னு சொல்லு. சீட் பண்ணிடுச்சு. என்னடி போய் சொல்லிப்ப? என்ன போய் சொல்லி உங்ககிட்ட?
சொல்லு. நீ உண்மையை சொல்லு. இது எல்லாம் எங்க வாங்கின? கடையில் தான் வாங்குவாங்க. நீ பொய் சொல்ற. ம் அந்த அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோ. இங்க இது எதுலயுமே கிளி காணோம். ப்ரொமோஷனு. ஏய் இது ப்ரொமோஷன் தான், பட் நான் இது செப்பரேட்டாக சொல்லி கேட்டு வாங்கினேன் ப்ரொமோஷன். இதுவா? நம்ம சொல்லி கேட்டு வாங்கினேன். அழகா இருக்கு. ஆனால் உனக்கு தெரியுமா அது நான் வாங்கினேன்? இல்ல நல்லா இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு ஒரு போட்டோனாலும் நானும் மாமாவும் இருக்கிறது ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போட்டோ எடுத்துக்கல. நம்ம தமிழன் கடை இருக்கு இல்லையா, ஆமா, அவர்கிட்ட சொல்லி தான் வாங்கினது இது. அப்படியா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கடை பேர் போடல, இதில் போடலையாட்டிருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஃப்ரேம்லயுமே போடல, எதுலேயுமே போடல. அழகா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப எல்லாமே அவங்க தான். சாக்லேட்டு இது எல்லாமே அவங்க தான். அப்படியா? ஆனால் உனக்கு தெரியாது, நான் உன்ட்ட சேரீ ஜுவல்லரியாக இருந்தால் உன்ட்ட ஆப்ஷன் கேட்பேன். இது நான் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். வாண்டடா நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க. பேமெண்ட் பண்ணியா? நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு மாமா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது சாக்லேட்டா? நீ சாக்லேட் எடுத்து வச்சு தானே ரொம்ப பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ. தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னை பார்த்து சொல்கிறீ? சாக்லேட் பார்த்துட்டே சொல்கிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட். எனக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நல்லா இருக்கு. அழகா இருக்குல்ல? அப்படியே வெளியே மாட்டினா டிஸ்ட்ரிக்ட் 16 வீட்டுக்கும் கரெக்டாக இருக்கு. நம்ம போட்டோ எப்படி கூட டிஸ்ட்ரிக்ட் மாட்டினா சும்மா சொன்னேன். அழகா இருக்குங்க. உண்மையாலுமே சூப்பராக. கண்ணுக்கு லட்சணமா சூப்பரா இருக்கு. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. சரி ஓகேங்க, இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பிரியாவோட ஹாப்பினஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? வேற என்ன, இவ்வளோதான் நம்மளோட கிஃப்டெல்லாம் கொடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு எது ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சது? இது எனக்கு இதில் ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சது எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது. அது எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் ஆனால் நான் இதை விடமே ரொம்ப பெரிய ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சில்க். இது பெரிய சில்க். ஏன்னா இது ஐயோ நிஜமாங்க எனக்கு இந்த சாக்லேட் வேணும்னுலாம் நான் எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்சதே இல்லை. வாங்கி தர மாட்டாங்க. 700 800 மேலே வரும். ஏதோ தேங்க்யூ. அது என் ஃபோட்டோ போட்டிருக்கு. உள்ள என் ஃபோட்டோ போட்டிருக்குமா? சாக்லேட்லாம் போட்டிருக்காது, கவர்ல தான் போட்டிருக்கோம். சரி, சூப்பரா இருக்கு. அது ஸ்கேன் பண்ணி நம்மளோட அந்த இது வந்து வீடியோஸ் வர வச்சுக்கலாம்னாரு. உங்க மெமரி ஃபுல்லான வீடியோ கொடுங்க அப்படின்னாங்க என்கிட்ட. நம்மகிட்ட அந்த பழைய மேரேஜ் வீடியோ இருந்தால் கொடுங்கனாங்க. நம்மகிட்ட தான் செல்ல அந்த இதெல்லாமே போச்சு. எந்த வீடியோ அனுப்புறது எனக்கு தெரியல. அதனால நான் சரின்னு விட்டுட்டேன். அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க vlog பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி யாராவது gift வேணும் அப்படின்னா அவங்களோட வேணும் இதில் வேணும் போட்டு விட்ருங்க. நம்பர் வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம விளாக் பார்க்குறீங்கன்னா சொல்லி இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நினச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிஃப்ட்ல எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த திங்கிற பொருள். நமக்கு திங்கிறதா எப்பவுமே பிடிக்கும் தெரியுமே. ஆமாம். ஓகே, பாய்.